இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இந்த பழனியாண்டி என்கிற கொள்ளையாண்டியை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காவல்துறை அவரை இந்நேரம் கைது செய்திருக்கணும். ஒரு 100 ரூபா பசிக்காக ஏதாவது ஒரு இடத்தில் எவனோ ஒருவன் பசிக்காக வழிப்பறி செய்தான் என்றால் அவனை காவல்துறை அழைத்து கொண்டு போய் வலிக்கு விழுகிற கழிவறைக்கு சென்று காலும் கையும் உடைக்கப்பட்டு கட்டுப்போடுகிற வேலையை செய்யும். ஆனால் காவல்துறை ஒரு நாளும் வலிக்கு விழாததின் மர்மம் என்னவென்று எனக்கு இன்னும் புரியவில்லை. ஆனால் இந்த சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்வதற்கு கூட துப்பு இல்லாத காவல்துறையாக இத்தனாயிரம் கோடியை கொள்ளையடித்திருக்கிற இந்த கொள்ளையாண்டி என்கிற பழனியாண்டியை கைது செய்வதற்கு முதலமைச்சருக்கு தகுதி இல்லாமல் இருக்கிற ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. ஏன் கைது செய்யவில்லை? ஒரு சிறிய குற்றம் செய்தாலும் தண்டனை கொடுப்பது அரசின் கடமை. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கொண்டுதானே முதலமைச்சர் அவர்கள் பதவியில் அமர்ந்திருப்பார். அப்போ சட்டமன்ற உறுப்பினரை பாதுகாக்கிற முதலமைச்சர் குற்றவாளியா இல்லையா என்கிற கேள்வியை தமிழக வெற்றிக் கழகம் வைக்கிறது. ஆக குற்றவாளிகளை பாதுகாப்பதே கொள்கையாக வைத்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த போன்ற சம்பவங்களை ஆதரித்து கொண்டிருக்கிறார். இதே பழனியாண்டி என்கிற இந்த கொள்ளையாண்டி முதலமைச்சரை சந்தித்து 55 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக கொடுத்திருக்கிறார். வளர்ச்சி நிதியாக கட்சிக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் ஒரு முதலமைச்சர் இத்தனை லட்சத்தை என்னிடத்திலே கொண்டு வருகிறாயே, உனக்கு வருமானம் எங்கிருந்து வருகிறது என்று கேட்க துப்பில்லாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். துயரம் கொடுக்கிற முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கிறார். மானமில்லாமல் ஆண்டு கொண்டிருக்கிறார் என்றால் நாடு சுடுகாடு ஆவதை தவிர வேறு வழியில்லை என்கிற நிலைக்கு இன்றைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகம் இந்த பிரச்சனையை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. இதுவரை அந்த ஓட்டையாண்டி அல்லது கொள்ளையாண்டி பழனியாண்டியை கைது செய்யாத காவல்துறையையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.